அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்பிக்கை இருக்குது, வீழ்ந்து விட மாட்டோம், மீண்டும் எழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நான் சனது வாங்கிய ஆண்டு ஒரு சோதனையான ஆண்டு. இந்தியாவின் கருப்பு நாள் என்று எல்லா பத்திரிகைகளாலும் எழுதப்பட்ட ஆண்டு 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஆண்டு. அப்படியே பிப்ரவரி 6 நாங்கள் அல்லாமா அபு சூத் ஹசரத் அவர்களின் கரத்தினால் தாவூதி என்று பட்டம் பெற்றோம். ஒரு 21 வயது இளைஞனுக்கான அந்த வேகமும் ஒரு விரக்தியும் நிச்சயமாக அன்று என்னிடம் இருந்தது. உலக வரலாற்றில் இந்தியா இன்னொரு ஸ்பெயினோ என்று காலம் தாண்டி உலக வரலாறுகளை படித்ததற்கு பின்னாலும் அந்த விரக்தி தொடர்ந்தது. நம்பிக்கை வரவில்லை. இன்று நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இஸ்லாம் காலத்திற்கு தக்கவாறு தம்மை தகவமைத்துக் கொள்கிற சூப்பர் பவருக்கு பெயர் தான் இஸ்லாம் என்பதற்கான மகத்தான சாட்சி தான் இந்த ஜாமியா ஹிக்மாவினுடைய நிகழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு குடிசையில் துவங்கிய, தாருல் அர்கமின் இல்லத்தை போன்று ஒரு குடிசையில் துவங்கிய இந்த ஜாமியா ஹிக்மாவை உலகத்திற்கே மிகச்சிறந்த வழிகாட்டிகளை வார்த்தெடுக்கும் மிகச்சிறந்த இஸ்லாமிய கலாச்சாரையாக இறைவன் உருவாக்குவானாக என்று இந்த நன்னேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு பேசணும்னு நினைக்கல, இப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். பயானா இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யு'தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா வமா யذكر இல்லா உலுல் அல்பாப். ஸதகல்லாஹுல் அஸீம். கடல் தாண்டியும் கடமை தாண்டியும் ஏராளமான சமூக பணிகளை முன்னெடுத்து வருகிற பெருமதிப்பிற்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் சிஎம்என் சலீம் அண்ணன் அவர்கள் உட்பட இந்த தாருல் ஜாமியா அல் ஹிக்மாவினுடைய தூண்களாய் விளங்குகிற அதனுடைய பெருமைக்குரிய நிர்வாகிகளே, என்னுடைய காலத்தில் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு ஒரே கிளாஸ்மெண்ட்டாக இல்லை என்றாலும் அவர்கள் காலத்தில் ஓதிய பெருமையை பெற்றவன் என்று நினைக்கும் அளவுக்கு கல்லூரியில் பயிலும் போதே சமூக அக்கறையோடு வளர்ந்த ஒரு சூப்பரான துணை முதல்வரை கொண்டு அவருக்கு கீழே அர்ப்பணிப்போடு பணி செய்கிற மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நேசத்திற்குரிய சகோதரர்களே, எங்களின் விசுவாசமாய் இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களே, எங்களின் சுவாசமாய் வீற்றிருக்கிற அடுத்த தலைமுறை வழிகாட்டிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் ஜாமியா அல் ஹிக்மாவில் நாம் வீற்றிருக்கிறோம். குடிசையாக இருந்த நேரத்திலும் வந்திருப்பவன் நான் என்றது நிமிர்ந்து நிற்கிற நேரத்திலும் இருப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். சமூகத்தை ஒழுக்கப்படுத்தவும் சமூகத்தை அதிகாரப்படுத்தவும் மிக அற்புதமான ஆளுமைகளை நாம் வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது சமூகத்தின் ஏக்கம் அல்ல. மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய துணை முதல்வர் சதகத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் கூறியது போல, வக்கீல்களுக்கா சமூகத்தில் பஞ்சம் என்ற கேள்வி எழுப்பினார். ஆனால் அவர்களால் என்ன நன்மை என்று கேட்டார். சமூகத்திற்கல்ல, நாட்டுக்கு என்ன நன்மை?
ஒரு காலத்தில் சொன்னான், கை நாட்டு இந்தியா பரவாயில்ல, கம்ப்யூட்டர் இந்தியாவை விட என்று படித்த படும் மேதாவிகளே பேசுகிற அளவிற்கு மிக விரக்தியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமா படித்தவர்கள் உண்டு, என்ன நாட்டுக்கு அவர்களால் நன்மை? நான் சகோதரர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய சொல்லுவாங்க, பணத்துக்காக ஏழைகளின் வயிற்றை கிழிக்கிற மருத்துவர்கள், குற்றவாளி என்று தெரிந்தும் அவனுக்காக வாதாடுகிற வக்கீல்கள். குர்ஆன் பேசுகிறது, வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா, இந்த மோசடிகார பயிர்களுக்காக நபியே நீ வாதிடாதேங்கிறான்ல. ஆனா முன்னாடி உட்கார்றான் டாப் 10ல ஒருத்தன், ஊழலுக்கும் சுரண்டலுக்கும் துணை போகிற IAS அதிகாரிகள். அதனாலதான் சொன்னான், 5 வருஷத்துல ஒருத்தனை எம்எல்ஏ ஆக்கிடுறோம், அவனே 5 வருஷத்துல ஒரு மந்திரி ஆக்கிடுறோம், 5 வருஷத்துல ஒருத்தனை மனுஷன் ஆக்கி இருக்கிறோமான்னு கேட்டான். இவ்வளவு கல்லூரிகள், இவ்வளவு யூனிவர்சிட்டிகள், பல்கலைக்கழகங்கள் இருந்தும் இவ்வளவு உயர்கல்வி பயின்றவர்களை நாடு பெற்றெடுத்தும் பலனென்ன என்ற கேள்விக்கு பின்னால் ஒரு நம்பிக்கையாய், நம்பிக்கை நட்சத்திரங்களாய் ஹிக்மிகள் மிக சிறப்பான அறுவடையை ஜாமியா அல் ஹிக்மா செய்திருக்கிறது. பெருமைப்படுகிறோம். சமூகத்திற்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மிகச் சிறந்த நல்ல அறுவடைகளாய் நிச்சயமாய் வளம் வருவார்கள். வளம் வர வேண்டும். ஒரு வித்து 700 வித்துக்களை அது உருவாக்கும். இல்லை, இது 7000 வித்துக்களை உருவாக்கும். வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா. ஒரு முத்து முத்தாய் சமூகத்தை வார்த்தெடுக்கிற அற்புதமான பங்களிப்பை செய்ய இருப்பவர்கள் தான் ஹிக்மிகள். நான் அடிக்கடி சொல்ற ஒரு சென்டென்ஸ், தன்னை பற்றியே யோசிக்கிறவன் தனி மனிதன், தம் மனைவி மக்களை பற்றி கவலைப்படுபவன் குடும்ப தலைவன், ஊர் மக்களை பற்றி கவலைப்படுறவர் ஊர் தலைவர், தேசத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் தேசிய தலைவர்கள். உலகில் எங்கு சாமானியர்கள் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பவன் உலக தலைவன். ஈருலக வாழ்க்கையிலும் மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மிகச் சிறந்த தலைவர் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் வழி தோன்றல்கள் தான் ஹிக்மிகள். சமூகத்தை ஒழுக்கப்படுத்துவதில் துவங்கி அதை வலிமைப்படுத்துவது வரை சதா சமூகம். லேபரா வருவதற்காக இவ்வளவு படாத பாடுபடல. மரியாதைக்குரிய சிஎம்என் சலீமன்னன் அவர்களுடன் பயணிக்கிற நிர்வாகிகள், கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், பேராசிரியர்கள் உட்பட அவர்கள் படுகிற பாடு, படாத பாடு அம்பானிக்கோ அதானிக்கோ பணி செய்ய அல்ல. ஒரு லேபரை உருவாக்க இந்த படாத பாடல்ல, லீடர்களை உருவாக்கப்படாத பாடு. சமூகத்திற்கான லீடர்கள் இங்கு உருவாக்கப்படுகிறார்கள். எல்லா துறையிலையும் போராட்டங்கள் இருக்கு. லாரி உரிமையாளர்கள் போராட்டம், லாரி ஸ்ட்ரைக். வக்கீல்கள் கோர போராட்டம். இஸ்மாயில் இருக்கிறாரா? சரி, தவறி வந்துருச்சு. விவசாயிகள் போராட்டம். எங்காவது ஏதோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாள் ஒரு வக்து அஜத்துமார்கள்லாம் போராட்டத்தில் நிற்கிறாங்க, சம்பள உயர்வு வேண்டின்னு. எங்கேயாவது உலகத்தில் இருக்கா? எங்காவது வேண்டல, எங்காவது ஒரு மூலையில் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சம்பள உயர்வுக்காக எங்கேயா ஒரு மணி ஆச்சு, இமாம காணா, இன்னொரு இடத்திலிருந்து போனு, உங்க பள்ளிவாச இமாம் எங்க இருக்காரு, எங்க பள்ளிவாச இமாம இங்க காணா, ஏய் மணி 1:10 எங்க பயான்லாம் நடந்துகிட்டு இருக்கணும், இமாம காணாம. எல்லா உலமாக்களும் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நின்று சம்பள உயர்வுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் என்னைக்காவது உண்டா?
கொடுத்தா சம்பள உயர்வு, இல்லைன்னா ஊதியத்திற்கேற்ற உழைப்பு. கிண்டலாக சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு அஜர்த்து அசரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 2வது ரக்காத்தில் ரொம்ப நேரம் சுஜூதுலேருந்து எந்திரிக்கலை. பின்னாடி தொழுதுகிட்டு இருந்த ஒரு முசல்லிக்கு சந்தேகம், நேரத்தினால சீக்கிரமாக ஸ்பீடாக சொல்கிறேன், சந்தேகப்பட்டு மெதுவாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சந்தேகப்பட்டு தலையை தூக்கி பார்த்தானா வெறும் முசல்லா தான் இருக்குது, அஜர்த்து இல்லை. ஏய் எல்லாம் எந்திரிக்கடா, அஜரத்தை காணோம். எல்லாரும் எந்திரிச்சு இங்கடா அஜரத்தை காணான்னு பார்த்தா, ஜன்னல் வழியாக பார்த்தா அஜரத்து ஜோல்னா பையை தூக்கிட்டு அப்படியே வேகமாக நடந்து போகிறது தெரியுது. வேகமாக ஓடி இருக்கிறானுங்க பின்னாடியே. அஜரத்து என்னங்க அஜரத்து, நீங்கள் வாட்டுக்கு இடையில விட்டு வந்துட்டீங்க, 2 ரக்காத்து தான் தொழு வச்சுட்டு வந்துட்டீங்கன்ட்டு. போடா, நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த 2 ரக்காத்து ஓவர்றா என்று சொன்னதா கிண்டலாகத்தான் அது பதிவு செய்யப்படுமே தவிர, உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும், இல்லையெனில் ஊதியத்திற்கு தக்கவாறுதான் உழைப்போம் என்று சொல்லுகிற லீடர்கள் அல்ல உலமாக்கள். சமூகத்திற்காக பணி செய்யவே படைக்கப்பட்டிருப்பவர்கள், ஆக்கவும் உருவாக்கவும் படைக்கப்பட்டிருப்பவர்கள் தான் உலமாக்கள், ஹிக்மிகள். அழிக்க பிறந்தவர்கள் அல்ல. யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் இனிமேல் திருந்தாது, அழித்து விடு என்று பிரார்த்தனை செய்த எந்த நபியும் உலுல் அஸ்ம் என்னும் உறுதிமிக்க நபிமார்களில் கருதப்படவே இல்லை என்பதுதான் வரலாறு. எத்தனை சோதனைகள் வந்தாலும், சொந்த சமூகமே தன்னை விரட்டி எடுத்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தது போன்று சொந்த சமூகத்தால் கேவலத்திற்கும் இழிவுக்கும் ஆளானாலும் கூட, பெருமானாரை போன்று தங்களுடைய கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கினால் கூட, என் சமூகம் என்று நிலை நிற்கிற வாரிசுகளுக்கு பெயர் தான் ஹிக்மிகள். நான் சாமானியர்களை உங்க உட்கார வச்சு உருவாக்கல, படாத பாடுபடல. அடுத்த தலைமுறையை உருவாக்கும் மிக சூப்பர் பவர்கள் இவர்கள் தான். ஒரு மாணவர் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தார், எவ்வளவு சொல்லி மாறவே இல்லை. ஒரு நேரத்தில் ரொம்ப கோபமாகி, நான் அதிகமாக பள்ளிவாசல்ல தான் உட்காந்துருப்பேன் கீழே. மாணவரை கூப்பிட்டு சொன்னேன், நீ யாருன்னு பாடுறா, நீ யாரு, மெஹராபில் நின்று பார், நீ யாருன்னு தெரியும். எனக்கு பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் என்று பெருமையாக காலரை தூக்கி விட்டுக் கொள்ளும் பொறுப்புக்கு பெயர் அல்ல இமாமத். ஏராளமான சோதனைகள், வேதனைகள், ஆறாத ரணங்கள், தொடர்ந்து வருகிற துயரங்கள், துக்கம், கவலை, வெறுமை, வறுமை, ஏராளமான ஏச்சு பேச்சுக்கள், எத்தனையோ விமர்சனங்கள், விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, எத்தனையோ இழப்புகள், ஏராளமான எதிர்பார்ப்புகள், சொல்ல முடியாத வலி வேதனைகளுக்கு வழிகாண வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புக்கு பெயர் தான் இமாமத். எவ்வளவு இருக்கு. நாங்க ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு 83 அதாவது 73 அதாவது 75 77 இந்த மாதிரி உள்ள காலங்களில் இருந்த ஒரு சின்ன ஸ்கூல் புக்கில் ஒரு காகம் தண்ணீர் தேடி வருது. இப்போ இருக்குதான்னு தெரியல, தண்ணி கிடைக்கல, ஒரு கூஜாவில் அடியில் இருக்கு. அந்த காக்கா ஒரு தந்திரம் பண்ணுச்சு. பொதுவாக கதைக்கு காக்கா நல்லா தான் இருக்கும். குர்ஆனில் இறைவன் காக்கா குறித்து பதிவு செய்திருக்கிறான். அந்த நாலேஜ் கூட எனக்கு இல்லாமல் போச்சே என்று ஆதி மனிதன் அழுத்து கொண்டதாக குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அந்த காக்கா பொடி கல்லா எடுத்து போட தண்ணீர் மேலே வர அது தாகம் தீர்ந்ததாய் ஒரு பாடம் ஒன்று பள்ளி குழந்தைகளுக்கு போதிக்கப்படுவதுண்டு. அது அதோடு போயிடக்கூடாது. நம்முடைய சமூகம் நாவறண்ட சமூகம், கடுமையான விரக்தியில் அல்லது வறுமையில் அல்லது கஷ்டத்தில், சொல்ல முடியாத எதிரிகளின் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சமூகம். இந்த சமூகத்தினுடைய தாகம் எப்படி தீரும்? எந்த கல்லை போட்டா தீரும்?
எத்தனை கல்ல போட்டா தீரும், எந்தெந்த கற்களை எல்லாம் போட்டால் இந்த சமூகத்தை வலிமைப்படுத்த முடியும் என்று எப்பொழுதும் சதா யோசித்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு பெயர்தான் ஹிக்மிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சஹாபாக்கள் சொல்வார்கள், முத்தவாசிலல் அஹ்ஸான் தாயிமல் ஃபிக்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதா தொடர் கவலை உள்ளவராகவே இருப்பார்கள். எப்பொழுதும் பெருமானார் ஃபிக்ர் உள்ளவர்களாகவே இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். என்றால் லீடர், ஒரு லீடருக்கான இலக்கணம் அதுதான். தன்னுடைய சமூகம் குறித்து சதா யோசிப்பவன் தான் லீடர். முதல்ல உள்ளத்துல வச்சுக்கணும், நான் லேபர் இல்ல, குறிப்பா அம்பானி அதானிகளின் லேபர் அல்ல. நான் ஒரு தலைவன், தலைமைத்துவத்துக்கான எல்லா தகுதியையும் கருவிலிருந்து கபர் வரை தேட வேண்டிய பொக்கிஷத்திற்கு பெயர் தான் கல்வி. அதை நாள்தோறும் அப்டேட் செய்து கொண்டே இருப்பதில் ஹிக்மிகள் தனி கவனம் செலுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் மிகச்சிறந்த வித்துக்கள். 700 விதைகளை அல்ல, 7000 அதற்கும் பல்லாயிரம் விதைகளை உருவாக்கும் வார்த்தெடுக்கும் வித்துக்கள் அவர்கள். அதனால் அவர்கள் எப்பொழுதுமே தங்களை அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கம்மியா தூங்கணும், முதல் பாயிண்ட், கம்மியா தூங்கணும். கசாலி இமாம் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்யும் போது, நீ ஒரு நாளைக்கு குறைவாக தூங்கு, நீ கூடுதலாக தூங்கினால் 8 மணி நேரத்தை விட கூடுதலாக தூங்கிறாத என்று பதிவு செய்தார்கள். 8 மணி நேரம் என்பது 1/3, ஒரு நாளில் 3இல் ஒரு பொழுது. நீ 60 ஆண்டுகள் வாழ்வதாக வைத்துக் கொண்டால் 20 ஆண்டுகள் தூக்கத்திலேயே கழிந்திருக்கும் என்ற இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹுடைய பதிவு சிந்தனையில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று. நம்முடைய ஆயுள்ள 1/3 தூங்குறவரால் நிச்சயமாக சமூகத்தை தட்டி எழுப்ப முடியாது. அவனை தட்டி எழுப்பணும், தூங்காம இருக்கணும், எப்பொழுதுமே அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் வீட்டு கோழி உன்னை விட புத்திசாலியா இருக்க வேண்டாம் என்றார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ். அதற்கு அர்த்தம், அதுக்கு முன்னாடி நீ முழிச்சிருன்னு அர்த்தம். கோழி கூவுறதுக்கு முன்னாடி முழிச்சிரு. 4 மணிக்கு விழிக்கும் ஒவ்வொருவனுக்கும் அது ஒரு நாள் பொழுதல்ல, 2 நாளுக்கு சமம். 96 ஆண்டுகள் வாழ்ந்த கலைஞருக்கு 96 ஆண்டுகள் அல்ல, அது 4 மணிக்கு முழிக்கிற 90 வயது கிழவனுடைய வரலாறு அது. 14 வயதில் நீதி கட்சியினுடைய நிர்வாகிகளால் தூக்கி கொள்ளப்பட்டவர் கலைஞர். 14 வயசுல அந்த இளைஞருக்கு, அந்த பொடியனுக்கு என்ன திறமை இருந்திருக்கும்? ஒரு நீதி கட்சி ஆதிக்க சக்திகளுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி ஒரு தலைவனை 14 வயதில் தூக்குகிறது. சென்னைக்கு இங்கே வா, நீ இருக்க வேண்டிய இடம் அங்கல்ல, இங்க. 14 வயதில் துவங்கிய அரசியல் பயணம் இந்த இந்திய வரலாற்றில் இவ்வளவு ஒரு நீண்ட வயதுடைய அரசியல்வாதியை இந்தியா சுதந்திர கண்டதில்லை என்கின்ற அளவிற்கு மிக சிறந்த சாணக்கியராய் அவர். இப்போ வர்றவங்க மாதிரி நேற்று இன்னைக்குலாம் வந்துடுறவங்க அல்ல, கடுமையான போராட்டத்திற்கு பின்னால் வந்தவர். நாம் கலைஞருடைய பெருமையை பேசுறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஒரு அதிகார வர்க்கத்திற்கு எதிராய் சமூக நீதிக்காகவே அந்த நீதி கட்சிக்குள் புகுந்து அவர் திக அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் வந்ததுக்கு பின்னாடியும் அவருக்கு எதிரிகள் யார்? அந்த எதிரிகளுக்கு முன்னால் அவர் அரசியல் காலமெல்லாம் கண்டவர். அந்த கட்சிக்கு 50 ஆண்டுகள் அதனுடைய தலைவராய் அதை தூக்கி நிறுத்திய பெருமைக்கு பின்னால் அறிவாளி கலைஞருக்கு மாத்திரம் பங்கல்ல, கடும் உழைப்பாளி கலைஞருக்கும் மிகச்சிறந்த பங்குண்டு. ஹார்ட் ஒர்க் வேணும். நான் சில தினங்களுக்கு முன்னால், சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, தேனி ஃபலாஹியா அரபி கல்லூரியினுடைய
பட்டிமன்ற இதுக்கு பட்டமளிப்பு விழாவில் முதல் பட்டமளிப்பு விழா அதில் கலந்துக்கிட்டேன். மரியாதைக்குரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் கான் பாக்கவி ஹசரத் அவர்கள் முதல்ல கலந்து கொண்டார். அவர் பேசின உரையில் ரொம்ப முக்கியமான உரை. 7வது வயது 7 வகுப்பு படித்தவன் தான் நான். அரபு கல்லூரிகளுக்குள் போனதற்கு பின்னால் அவர் எழுதியிருக்கிற நூல்களை சொன்னார். 20 நூல்கள், அறிவியல் சார்ந்து அது சார்ந்து தொடாத துறைகள் இல்லை. 20 நூல்களும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் மூக்கில் விரல் வைத்து பார்க்கிற அளவிற்கு மிக சிறந்த நூல்கள். இன்று தமிழகத்தில் ஆலிம்களாய் மிக பிரகாசமாய் வலம் வருகிற பல்வேறு ஆலிம்கள் கான் பாக்கவி செதுக்கிய முத்துக்கள். அவர் பட்டை தீட்டியவர்கள், அவர் கல்லூரிக்குள் இருந்த காலங்களில் உருவானவர்கள் தான் இன்று தமிழகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய மாணவர்களில் ஒருவனான எனக்கு நன்றாக தெரியும். ஓதர காலத்திலேயே மாணவர்களுக்கு ஆளுமைகளை உருவாக்குறது. சொன்னார் 7வது வகுப்பு தான் தமிழை கற்றுக்கிறதுல எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். அவர் ஒரு நேரம் வந்துச்சு, நம்மளுக்கெல்லாம் புரியாத சில பாடங்கள், இவ்வளவு பெரிய கல்லூரியை விட்டு அதிர்த்து வெளியே போயிட்டாரேன்ட்டு. நான் அதிர்த்தை சந்திக்கும் போது நேரில் சொன்னேன், அப்படிலாம் எனக்கு என்ன இருந்துச்சு, ஆனால் அல்லாஹ் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கிற இந்த வேலை இருக்கிறதே, ஒட்டுமொத்த துனியாவும் உங்களை கொண்டு பலனடைந்திருக்கிறது. அந்த தர்ஜுமா பணி யாருக்குமே ஹதீஸ்னா என்னென்றே தெரியாது. இன்னைக்கு ஆலிம்சாவுக்கு தெரியாது, அவ்வளவு தெரியும், அவ்வளவு தெரியும். எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு. மிக பிரசித்தி பெற்ற முஸ்னத் அஹ்மதை மொழிபெயர்த்துட்டு கடைசியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்ததுல உட்காந்து போயிடல, அடுத்த வேலையை செய்யறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கடைசி நேரத்தில் பேசும்போது சொன்னார், மௌலானா என்னுடைய வேலை என்ன தெரியுமா, இதில் இவங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க, கடைசி ஒரு தடவை என்கிட்ட வரும், நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிடுவேன், திரும்ப கடைசியில் நான் ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை அந்த ஹதீஸுக்கான வர்ற சந்தேகத்தை அல்லது சாமானியனுக்கு மனசில் ஏற்படுற சந்தேகத்தை கரெக்டாக நான் சொல்லணும், அங்கே பதிவு செய்யணும். நான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். பெருமானாரிடம் ஒரு கனவு கண்டதாய் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், நாயகமே, ஒரு விரலில் நெய்யும் இன்னொரு விரலில் தேனும் இருக்கிறது, நான் நெய்யையும் சுவைத்தேன், தேனையும் சுவைத்தேன். பெருமானார் சொல்லார்கள், நீ தௌராத்தையும் கற்று தேர்வாய், குர்ஆனையும் கற்று தேர்வாய். நெய் தௌராத்துக்கு, குர்ஆன் தேனுக்கு, 2 சிறந்த பொருள், சந்தேகம் இல்லை. ஆனால் நெய்யே தௌராத்துக்கு ஓமையாய், குர்ஆனுக்கு தேனை ஓமையாய் கூறியதில் என்ன உள்ளார்த்தம் என்ன எனக்கு புரியல. ரொம்பவும் நான் தேடினேன், நிறைய சர்ச் பண்ணேன். அதிர்த்து சொன்ன வார்த்தை நிறைய படித்தேன். தேனை பற்றி நிறைய படித்தேன், நெய்யை பற்றி நிறைய படித்தேன். அவ்வளவு சிறப்புகள் நெய்யை பற்றி எழுதியிருக்கான். அதில் படித்து வரும்போது கடைசியில் சில இதில் ஒரு அழகான ஒரு விளக்கம் கிடைச்சி. நெய்யில் இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்ன தெரியுமா, ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகிற பொருள் நெய். விளங்கிருச்சு, நம்மளுக்கு அப்பயே விளங்கிருச்சு. ஏன் ஏடுகளை சுமந்து திரியும் கழுதைகள் என்று உதாரணத்தால் அல்லாஹுவால் சாடப்பட்ட ஒரு கூட்டம் அது. இந்த கூட்டம் அப்படி இல்லை, என்னைக்கும் கிடையாது. கியாமத் குர்ஆன் இருக்கும் காலமெல்லாம் இந்த உலமாக்களினுடைய கூட்டம் அப்படி இருக்காது. அது ஏடுகளை சுமந்து திரியும் கழுதைகளாய் இருக்காது, சமூகத்தின் சங்கடங்களை சுமந்து செல்லும் கழுதைகளா வேண்டுமானா இருக்கும். ஹார்ட் ஒர்க், நாளெல்லாம் அப்டேட் செய்து கொண்டே இருப்பதுதான் ஒரு ஹிக்மிகளினுடைய மிக முக்கிய கடமையாய் இருக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், கருவிலிருந்து கபரு வரை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய பொக்கிஷம்தான் இந்த கல்வி. இதை நாம் எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. குறிப்பாக சமூகத்தின் நலன் குறித்து சதா யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை எப்படி வலிமைப்படுத்தலாம், குறிப்பாக நீங்கள் படித்தவர்கள் என்பதால் நிச்சயமாக நன்கு புரிந்திருப்பீர்கள். எந்த சமூகம் கல்வியை கையில் எடுத்துக் கொள்கிறதோ அது மிக சிறந்த சாதனத்தை கையில் எடுத்திருக்கிறது என்று அர்த்தம். தமுமுக உட்பட பல அமைப்புகள் இஸ்லாமியர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு பேசுறாங்களே, அவர்களை படிக்க வைக்க வேண்டாம் என்று யார் சொன்னதுன்றாரு ஒரு தலைவர். அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்றது அந்த தலைவர் சொல்றாரு. உங்க சமூகம் முன்னேறணுமா இருந்தா படிப்பை கையில் எடுங்க,
படிப்பை கையில் எடுங்க. நிச்சயமாய் நீங்கள் ஒரு மஹல்லாவினுடைய இமாமாய் நீங்கள் நிற்கிற பொழுது நீங்கள் மஹல்லாவினுடைய ஒவ்வொரு டேட்டாஸையும் கையில் எடுப்பீங்க. எத்தனை இளைஞர்கள் 10th படிச்சிருக்கான், ஏன் நின்ட்டான்? எத்தனை பேர் 12th படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தொடர முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? எத்தனை இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி இருக்கிறார்கள்? உங்களை விட்டா வேற யாரு கவலைப்படுவா? அது கவலைப்படுவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஆக்கவும் உருவாக்கவும் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருந்தால் ஒரு நேரத்தையும் வீணாக்காமல் சமூகத்தை வலிமைப்படுத்துவதில் சதா யோசிப்பவர்களாக நாம் இருப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. குழந்தை பெற்றுக்கிறதுல இஸ்லாமிய சமூகம் சளைத்ததல்ல. ஒரு குடும்பத்தை உருவாக்கிடாண்டா கிராமத்தையே உருவாக்கிடுவான், அதெல்லாம் கெட்டிக்காரன். ஆனால் தலைகளாய் உருவாக்கணும். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், ஆனால் முக்கியம்ன்றதுனால பதிவு செய்வேன். முந்த போவது யார் அப்படின்ட்டு இந்தியா டுடே ஒரு ஆர்டிக்கல் 10 பாயிண்ட். இந்தியாவா சைனாவா 2025 யார்? 9 பாயிண்ட்ல இந்தியா மைனஸ், ஒண்ணே பிளஸ். 9 பாயிண்ட்ல சைனா பிளஸ், ஒண்ணே மைனஸ். 9 விட்டுருவோம், கீழே மைனஸ் பிளஸ் மட்டும். இந்தியா பிளஸா இருக்கிற சைனா மைனஸா இருக்கிற பாயிண்ட் ஒண்ணு என்ன தெரியுமா? அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா, பெருமைப்பட்டுக்கலாம். அதிக முதியோர்களை கொண்ட நாடு சைனா. ஆனா அந்த கட்டுரையாளன் சொல்லியிருந்தான் 9 விஷயத்துல பிளஸ்ல இருக்கிற அந்த சைனாவை இந்த வெத்து வேட்டா செத்தைகளாகவும் குப்பைகளாகவும் இருக்கிற இந்த வெத்து வேட்டு இளைஞர்களை வைத்துக் கொண்டு இந்தியா எப்படி சைனாவை வீண் பண்ண போகிறதுன்னு கேட்டிருந்தான். இன்னைக்கு கேட்டு பாருங்க, சொல்லும் எத்தனை பெர்சென்ட்? 3.7% இந்தியாவின் ஜிடிபி. அதை விட ஒரு 3% ஜாஸ்தி, 6 இல்ல. சைனாவின் ஜிடிபி இல்ல, பன்மடங்கு. இது ஒரு நாடு முன்னேறதுக்கு மாத்திரமல்ல, ஒரு சமூகம் முன்னேறுவதற்கும் என்ன வேண்டும் என்பதை யோசிக்கிற தருணத்தில் இருக்கிற நாம் நம்முடைய சமூகம் குறித்து சதா யோசிக்க வேண்டும். சமூகத்தை வலிமைப்படுத்தாமல் ஒரு காலம் என் உயிர் போகாது என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக சதா உழைக்க வேண்டும், அதற்காகவே பாடுபட வேண்டும். எப்பொழுதும் அதிலே இருக்கணும், அதே கவனத்திலே இருக்கணும், எப்பொழுதுமே அதே கவனத்தில் இருக்கணும். கடைசியா எங்களுக்கெல்லாம் பெரியவங்க சொன்ன ஒரு உபதேசத்தை இங்கே சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி இத்தோடு நிறைவும் செய்கிறேன். எங்களுக்கு நான் பட்டம் வாங்கினதா ஒருத்தருடைய பேர் சொன்னேன், அல்லாம அபு சவுத் அஹமது ஹசரத் குப்லா. அவங்களுடைய மகனார் 2வது அமீரே ஷரியத் கர்நாடகாவின் அஷ்ரஃப் அலி பாக்கவி. அவங்க எங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் வந்து ஒரு பயான் பேசினாங்க. பழைய ஸ்டூடெண்ட்டுகள் வந்தால் என்னப்பா செய்கிறேன்னு கேட்டால், நான் இந்த அரபு கல்லூரியில் பேராசிரியராக இருக்குன்னு பெருமையாக சொல்லுவார். யாராவது ஒருத்தர் நான் இந்த பள்ளியாசல் இமாமா இருக்கேன் பாரு, அதாவது இமாமத்துங்கிறது ஒரு சாதாரண பணியாக நினச்சி சொல்கிறாரு. அது சொல்லாங்க, இமாமத் என்பது சாதாரண பணி அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பொறுப்புகளை வகித்திருக்கிறார்கள். நீதிபதியாய் வகிச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்ப தலைவராக மாற்றம் இல்லை, ஒரு நீதிபதியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு பொறுப்புகளில் பெருமானார் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த பொறுப்புகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதியாய் இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் வேறொருவரை தளபதியாய் நியமித்து போருக்கு அனுப்புவார்கள், தானே தலைமை தாங்கியதில்லை. அதாவது பெருமானார் பட தளபதி பொறுப்பை விட்டு தந்திருக்கிறார்கள். நீதிபதி வேறு சில பொறுப்புகளை பெருமானார் விட்டு தந்திருக்கிறார்கள். ஆனால் வாழும் காலமெல்லாம் பெருமானார் விட்டு தராமல் இருந்த பொறுப்புக்கு பெயர் தான் இமாமத். ஒரு தடவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு தரவில்லை. அதனுடைய வீரியத்தை நான் உங்களுக்கு இன்னொரு வார்த்தையில் விளக்கட்டுமா? நம்முடைய மஹல்லாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் எந்த சட்டத்தையும் மஹல்லாவில் போட முடியாது, தெரியுமா? உன் பேச்சையெல்லாம் போய் சட்டமன்றத்தில் வச்சுக்கின்றார் முத்தவள்ளி. மந்திரியே இருந்தாலும் அதுதான் தானே. நீதிபதி ஒருத்தர் வந்தார், மஹல்லாவில் இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க, பாய் உங்கள் ஜோலியை பாருங்க பாயின்றார். வேலை ஆகாது. எந்த ஆளுமைகளாலும் மஹல்லாவை
ஹேண்ட் ஓவர் பண்ணுகிற ஆற்றல் எந்த ஆளுமைக்கும் கிடையாது, ஆலிம் என்ற ஒரு ஆளுமையை தவிர, இமாமத்து என்ற ஒரு ஆளுமையை தவிர. அதனால பெரிய வக்கீலா வரலாம், வரணும், கட்டாயமா வரணும். ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை இல்லை, பெரிய வக்கீலா வரணும், பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா வரணும். ஆனா அந்த ஒரு போஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் இருந்துடணும். ஒன்று அடுத்த ஆளுடைய நிர்வாகத்தில் நீயே நிர்வாகிய மாதிரி பள்ளிவாசலை கட்டு, ஒரு மகல்லா உருவாக்கு, நீ அந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகி அண்டு இமாம். வெறும் நிர்வாகிண்டா உதறிட்டு போயிடும் சமூகம். நீதான் இமாம், நீதான் இமாம், நீ சொல்றதுதான் சொல்லு. நீ நேர்மையை தவிர உன்னுடைய வாயிலிருந்து எந்த சொல்லும் வராது. சமூகத்திற்காக நீ உன்னை அர்ப்பணிக்கிறாய் என்றாய், உலகம் நிச்சயமாய் உன்னை ஏற்றுக்கொள்ளும், அதில் சந்தேகம் இல்லை. நீ தவிர்க்கப்பட மாட்டாய், எல்லாராலும் விரும்பப்படுவாய். நான் எப்பயோ படித்த ஒரு கட்டுரையினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? பிரிட்டிஷிலிருந்து ஆங்கில படைகளும் வந்தன, பாதிரிமார்களும் வந்தார்கள். படைகளும் வந்தன, பாதிரிமார்களும் வந்தார்கள். ஆனால் ஒரு 150 ஆண்டுகளில் படையினர் விரட்டி அடிக்கப்பட்ட போதும் பாதிரிமார்கள் இந்தியாவில் கண்ணியமாகவே நடத்தப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் முன்னெடுக்கிற சமூக பணிதான். கல்வித்துறை, மருத்துவத்துறை என்று சமூகத்திற்காக நீங்கள் பணி செய்கிற யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களை உலகம் ஏற்றுக்கொள்ளும், தலை வணங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. வல்ல இறைவன் ஜாமியா அல் ஹிக்மாவை மிகப்பெரிய ஸ்தாபனமாய் இறைவன் உருவாக்க வேண்டும். இன்னொரு சின்ன தர்காஸ்த், 20 மாணவர்கள் 25 மாணவர்கள் 1வது ஜும்ராவுக்கு அல்லது ஃபர்ஸ்ட் வகுப்புக்கு என்பதை தாண்டி 50 மாணவர்கள் 1வது ஜும்ராவுக்கு வரணும். 7வது வருஷம் முடிக்கும் போது 350 400 மாணவர்கள் என்று ஒரு பெரிய ஸ்தாபனமாக வலம் வந்தால் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைபவனில் முதலாவனாக நான் இருப்பேன் என்று இந்த நன்னேரத்தில் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.